சென்னை மாநகராட்சியில் வார்டு எண்ணிக்கை 200லிருந்து 300ஆக உயர வாய்ப்பிருப்பதாக அமைச்சர் KN நேரு சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நகராட்சியின் நிர்வாகத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அமைச்சர் KN நேரு பதில் அளித்தார். அப்போது பேசிய அவர், தற்போது 490 பேரூராட்சிகள் உள்ள நிலையில் அதன் எண்ணிக்கை 700ஆக அதிகரிக்கப்படும் என தெரிவித்தார். அதேபோல நகராட்சிகள் 138லிருந்து 159ஆக உயர்த்தப்படும் எனவும் அறிவித்தார். சாலையில் சுற்றி வரும் மாடுகளை முதல் முறை பிடித்தால் 5000 ரூபாயும், இரண்டாம் முறை பிடித்தால் 10,000 ரூபாயும் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவித்த அவர், மூன்றாம் முறை பிடிக்கப்பட்டால் பறிமுதல் செய்து ஏலம் விட சட்டம் கொண்டுவரப்படும் என கூறினார். புதுக்கோட்டை, நாமக்கல், காரைக்குடி, திருவண்ணாமலை ஆகிய 4 நகராட்சிகள் 20 நாட்களுக்குள் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்படும் என அமைச்சர் KN நேரு பேரவையில் தெரிவித்தார். சென்னையில் வார்டுகளை அதிகப்படுத்தி மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையையும் அதிகப்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சென்னை மாநகராட்சியில் வார்டு எண்ணிக்கை 200லிருந்து 300ஆக உயரும் வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் கூறினார். சென்னை மாநகராட்சி என்று எடுத்துக்கொண்டால் 90 லட்சம் மக்கள், 89 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். 89 லட்சம் மக்கள்ல 200 வார்டுகள் இருக்கிறது. அப்படி வருகிற போது ஒரு வார்டுக்கு 40,000 இருக்கிறது. ஒரு வார்டிலே 15,000 வாக்காளர் இருக்கிறார்கள். அதையெல்லாம் நிறைவு செய்து ஒரு வார்டுக்கு இவ்வளவுதான், அந்த மக்கள் தொகை அடிப்படையில் ஒரு வார்டுக்கு இவ்வளவு என்று சொல்லி அனைத்து வார்டுகளையும் அதிகப்படுத்தி மக்கள் பிரதிநிதிகளை கூட்டுவதற்காக அதிகப்படுத்துவதற்காக அந்த பணியும் தொடர்ந்து நடைபெறும். எனவே வருகிற போது அடுத்த முறை போட்டியிடுகின்ற இடங்கள் ஒவ்வொரு நகராட்சியிலும் நீங்கள் பார்த்தால் ஒவ்வொரு நகராட்சியிலும் அதை சீர் செய்து ஒரே அளவிலே ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்று சொன்னால் 15,000 வாக்குகள் மட்டுமே அவருக்கு இருக்க வேண்டும், 20,000 வாக்குகள் மட்டுமே இருக்க வேண்டும். ஒரு இடத்தில் 50,000, ஒரு இடத்தில் 20,000 என்று இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த பணி தொடங்கப்பட்டிருக்கிறது.